இங்க பாரு, எனக்கு ஒரு நாள் மட்டும்தான், அதுவும் அளவா குடிக்கணும். ஓகே ஓகே, அளவா தான் குடிப்பேன். இங்க சொல்றேன், நான் அங்க எப்படின்னு யாருக்கு தெரியும்? இல்ல லைட்டா தான். சரி போ. சரவணா, ஆ. நானும் நீ ஒரே ரூம்ல தூங்கிக்கிறோம். நீ வைப் பண்ணிட்டு பசங்களோடய தூங்கிக்கோ. பொண்டாட்டில இப்படிதான் இருக்கணும். தேங்க்யூ பிரியா, தேங்க்யூ சிஸ்டர். அவன் எப்பவுமே அப்படிதான் அண்ணி. நம்ம ரூமுக்கு போலாமா? என்னன்னு சொல்லு, என்ன ஆச்சு? மீனா பாட்டி என்ன அடிச்சிட்டாங்க. அடிச்சிட்டாங்களா? எதுக்கு? நான் பால் விளையாடிட்டு இருந்தேனா, தெரியாம பால் பட்டு அஜய் சித்தப்பா அஞ்சலி சித்தி இருக்க போட்டோ மேல விழுந்துடுது. போட்டோ உடைஞ்சிடுச்சு. அதுக்கு என்ன அடிச்சிட்டாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க இவங்கலாம்? கை நீட்டி ஒரு குழந்தை போய் அடிச்சிருக்காங்க. நீ போய் பார்வதி கிட்ட சொன்னியா? சொன்ன பார்வதி என்ன சொன்னாங்க? பாட்டி தானே அடிச்சாங்க. இதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இதே அவங்க பெத்த குழந்தையா இருந்திருந்தா இந்த வீட்டை ரெண்டாக்கி இருப்பாங்கல்ல. எல்லாரையும் கூப்பிட்டு பெரிய பஞ்சாயத்தை வச்சு மீனா பாட்டியை வீட்டை விட்டு அனுப்பியிருப்பாங்க. என்ன இருந்தாலும் நீ தத்தெடுத்து வளர்க்குற பொண்ணு தானே, அதனாலதான் உங்களுக்கு பெருசா தெரியல. இப்படிதான் ஒரு குழந்தை போய் இப்படி அடிக்கிறதுக்கு மனசு வருதோ? நான் இந்த பார்வதி எல்லாம் என்னமோ நினைச்சேன். இன்னும் குழந்தையே பிறக்கல, அதுக்குள்ள இவ்வளவு செல்பிஷா? எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு என் அம்மா கிட்ட பேசணும் சித்து. நீங்க எனக்கு போன் பண்ணி கொடுக்குறீங்களா ப்ளீஸ் சித்து?